சென்னையில் கால்வாய் மதகுகளை விடிய அரசு முறையாக பராமரிக்காததால் அவை பழுதடைந்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அடையாறு கூவம் ஆறுகளின் வழித்தடங்களில் உள்ள கால்வாய்களை விடியா திமுக அரசும் சென்னை மாநகராட்சியும் முறையாக பராமரிக்காததால் கால்வாய் மதகுகள் பழுதடைந்து காணப்படுகிறது. மேலும் மதகுகளின் இரும்புகள் துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. சில கோடி ரூபாய் செலவு செய்தாலே மதகுகள் புதிதாக அமைக்கப்பட்டு கால்வாய்களில் மழை வெள்ளம் சிரமமின்றி செல்லும் வகையில் அமைக்கலாம். ஆனால் விடியா திமுக அரசு இதை கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் அருகே சாலையின் நடுவே உள்ள பள்ளத்தில் சிக்கிய டிராக்டரை மீட்க 3 மணி நேரம் போராடிய சம்பவம் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆம்பூர் ரெட்டித்தோப்பு 6வது தெருவில் அவசரமாக போடப்பட்ட சாலையின் நடுவில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் இணைப்புக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இதை மூடக்கோரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் விடியா திமுக கவுன்சிலரிடம் மக்கள் பலமுறை வலியுறுத்தியும் அவர்கள் அதை கண்டு கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அவ்வழியாக விறகு ஏற்றி வந்த டிராக்டர் ஒன்று பள்ளத்தில் சிக்கி 3 மணி நேரத்திற்கு மேலாக மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகள் எரியாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகாமையில் அமைந்துள்ள கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த சில நாட்களாக மின் விளக்குகள் எரியாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இரவு நேரங்களில் பெண்கள் அச்சத்துடன் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா அரசு மாவட்ட நிர்வாகம் பயணிகள் நலன் கருதி மின் விளக்கை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தீவனூர் மற்றும் ரெட்டனை பகுதிகளில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் திறந்து வைத்தார். மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புளியனூர் விஜயன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக எம்பி சி வி சண்முகம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், பனங்காய், நுங்கு உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை கழக செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாய்பாபா காலனி, லட்சுமி மில்ஸ் மற்றும் புளியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, பழங்கள், பழரசங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி மற்றும் கோவை நாடாளுமன்ற கழக வெற்றி வேட்பாளர் சிங்கைஜி ராமச்சந்திரன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு எப்பவுமே உதவுவது அதிமுக மட்டுமே என்றார். இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய கட்சி அதிமுக. இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய நம்பிக்கை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியார் அவர்கள்தான். இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும் அது கண்டிப்பாக வெளிப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கடுமையான பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் தெரியும். கொரோனா வந்தபோதும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைத்து மக்களுக்கு எடப்பாடியார் இருக்கும் பொழுது சிறப்பான முறையில் பணியாற்றி சுகாதாரத்துறையும் உள்ளாட்சித்துறை போன்றவர்களெல்லாம் முடுக்கிவிட்டு சிறப்பான முறையில் பணியாற்றினார். அந்த அடிப்படையில் மீண்டும் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நடக்கும். நாகையில் குடிநீர் பிரச்சினை காரணமாக பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் ஒன்றியத்திற்குட்பட்ட பிராந்தியாங்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சென்று ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டை தடுக்க விடியா அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீதி கட்சி தலைவர் சர் பிட்டி தியாகராயரின் 173வது பிறந்த நாளையொட்டி சென்னை ரிப்பன் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர்கள் பாலகங்கா, வெங்கடேஷ் பாபு, RS ராஜேஷ் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி ராயபுரம் மனோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், மத்தியில் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்றும் மக்கள் நலனே அதிமுகவின் கொள்கை என்றும் தெரிவித்தார். மலைக்கே பார்த்தீங்க நீங்கள், எல்லா சாலைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாமல்
ஒரு உட்புற சாலையும் இந்த பிரதான சாலைகள் அமைக்கப்படும், காங்கிரீட் சாலையும் இந்த தார் சாலைகள் அமைக்கப்படுகிற நிலையில் அதுக்கு தர சான்றிதழ் கொடுக்கின்ற பொறுப்பு யார்? அவர்களை விட்டுட்டு ஒரு தேவையில்லாத ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த 500 கோடி ரூபாய் வெளியிட்டது உண்மையா? ஏன்னா இது குறித்து மாநகராட்சி விளக்க மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள கடுகுப்பட்டி ஊராட்சியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக திமுக நிர்வாகி பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வாக்காளர்களுக்கு தலா 200 ரூபாய் வழங்க தலைமை கொடுத்த தொகையில் ஒரு ஓட்டுக்கு 100 ரூபாய் மட்டும் கொடுத்து ஏமாற்றியதாகவும் பேசப்படுகிறது. இந்த பகீர் ஆடியோவின் மூலம் திமுகவின் சதிவேளைகள் அம்பலமாகி உள்ள நிலையில் ஆடியோ வெளியிட்ட நபர் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. உனக்கு தேவையில்லாத வேலை நீ 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு நீ எப்படி சொல்லலாம்? நீ 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் யாரா சொந்த ஊருங்க? 1 லட்சம் மக்கள் எல்லா கும்பலையும் லேடிஸ் கூட்டிட்டு வச்சு இது மாதிரி சுதாகர் 1 லட்சம் ரூபாய் திருட்டான். அதை வச்சு என் குடும்பம் நடத்தினது 150 நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா 10 கிட்ட கூப்பிட்டு கேளு. நான் கட்ட வேண்டிய நல்லவனா? 150 ரூபாய் எங்க குத்த தம்பி? 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுக்க சொன்னாங்களாடா? கொடுக்க சொன்னாங்களா? போய் கேள்ற. கொடுக்க சொன்னாங்க போய் கேள்றா. வீட்டுக்கு யாரா 150 ரூபாய் கொடுக்க சொன்னா சொல்றேன். தமிழகத்தில் வாக்குச்சாவடி செலவுக்கு வழங்கப்பட்ட பணத்தை பாஜகவினர் ஏமாற்றி விவகாரம் நாளுக்கு நாள் அம்பலமாகி வருகிறது. தொண்டர்களே இல்லாத கட்சிக்கு பாஜக தலைமை அளித்த பணத்தை செலவு செய்யாமல் கட்சி நிர்வாகிகளே பங்கு போட்டுக் கொண்டதால் மீண்டும் நோட்டாவுடன் போட்டியா என கட்சியினர் நொந்து போயுள்ளனர். ஓட்டுக்கு பணம் தரமாட்டேன் என அண்ணாமலை சலம்பல் விடுத்த நிலையில் வாக்குச்சாவடி செலவுக்கு பணம் தராத சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் முத்துமாணிக்கத்துக்கு சக பாஜகவினர் மிரட்டல் விடுத்துள்ளனர். எங்கே வாக்குச்சாவடி முகவர் பணம் 500 என கேட்டு முத்துமாணிக்கத்துக்கு எதிராக பாஜகவினர் புகார் அளித்த நிலையில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான 3 போலீசார் தேடி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர் மற்றும் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடியா திமுக அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தஞ்சாவூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூதலூர் வடக்கு, கோவில்பத்து, மெயின் ரோடு உள்ளிட்ட இடங்களில் 15 நாட்களாக குடிநீர் சரியாக வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன மடாதிபதியை ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளிகள் வினோத் மற்றும் விக்னேஷ் ஜாமீன் மனு தள்ளுபடியானது. இவ்வழக்கில் ஏற்கனவே தனியார் பள்ளி தாளாளர் குடியரசு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரம் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகளான வினோத் மற்றும் விக்னேஷ் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவையும் மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கிராம மக்கள் பயன்படுத்தும் பொதுச்சாலையை தனிநபர் ஆக்கிரமித்ததால் முக்கிய சாலைகளில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சதுப்பேரி அடுத்த சிறுகாஞ்சியிலிருந்து வேலூர் செல்லும் சாலையை தனிநபர் குடும்பத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர். மேலும் வாகனங்கள் ஏதும் செல்லாத வகையில் தடுப்புகள் வைக்கப்பட்டதால் வேலூர் அண்ணா சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் சாமி தரிசனம் செய்தார். பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் சித்திரை தேரோட்டம் அண்மையில் நடந்து முடிந்தது. இந்த நிலையில் கோயிலில் சாமி தரிசனம் செய்த கழக பொதுச் செயலாளருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை அளிக்கப்பட்டது. அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். விடியா அரசின் திறனற்ற ஆட்சியில் மேற்கொள்ளப்படும் தரமற்ற சாலையால் மக்கள் வரிப்பணம் வீணாகுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் பீடம்பள்ளியில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு நெடுஞ்சாலைத்துறையால் அண்மையில் சாலை போடப்பட்டது. இந்த சாலையானது கையால் தொட்டதும் மணல் போல் உதிர்ந்து வருவதாகவும் தார் இல்லாமல் சாலை அமைத்து மக்கள் வரிப்பணத்தை விடியா அரசு கொள்ளையடிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மண்ணு தான் அதிகமாக இருக்கு, இது கரித்தூள் மாதிரி என்னமோ இருக்குது, ஆனால் தார் கிடையாது. ஜல்லி கம்மி. ஆமாம், ஜல்லி கம்மி, தாரே கிடையாது, பூரா மண்ணு தான். எதுக்கு தெரியுங்களா?
கேட்டால் என்னங்கிறாங்க, அதெல்லாம் ஹீட்டுக்கு வந்து ஒட்டிக்கணும் மறுபடி. புதுக்கோட்டை அருகே மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பொன்னமராவதி அருகே மயிலாப்பூர் தாழ்பாங்கண்மாயில் ஆண்டுதோறும் மழை பெய்யவும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதன்படி தாழ்பாங்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாரம்பரிய முறையில் வலை, பரி, கச்சா ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் நாட்டு வகை மீன்களான விரால், ஜிலேபி, கெண்டை ஆகிய மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை நாளையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் ஏரிச்சாலை, கலையரங்கம், மூஞ்சிக்கல், கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்தபடி சென்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். விடியா அரசு விடுமுறை நாட்களில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்தை சீர் செய்திட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீன்பிடி தடை காலத்தில் விடியா அரசு வழங்கும் நிவாரணம் போதாது என நாகை மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 8000 ரூபாய் நிவாரணத்தை வைத்துக் கொண்டு 2 மாதம் குடும்பம் நடத்த முடியாது என தெரிவித்துள்ள மீனவர்கள், மீன்பிடி தடை காலம் தொடங்கி 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் நிவாரணம் முறையாக வழங்கப்படவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ எங்களுக்கு 60 நாள் இந்த மீன்பிடி தடைக்காலம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால் எந்த போட்டு எதுவுமே தொழிலுக்கு எதுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி 45 நாள் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 60 நாளில் கொடுத்துருக்காங்க. இதில் எங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் ஊக்கத்தொகை ஒரு 5000 போட்டிருக்காங்க. இப்போ அது 8000 போட்டிருக்காங்க. ஆனால் 8000 பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 மாதத்துக்கு எங்களுக்கு பத்தாது. ஒரு ஃபேமிலி 2 மாதத்துக்கு வாழணும்னா அந்த 8000 எப்படி பற்றும்? ரொம்ப சராசரியாக ஒரு மாதத்துக்கு தேவையான பணமே இப்படி பார்த்தாலும் 10,000லேருந்து 15,000 வரைக்கும் ஆகும். அதே நீங்கள் 2 மாதமாக நாங்கள் இது பண்ணணுன்னாக்கா, எந்த தொழிலும் இல்லாமல் இருக்கணும்னாக்கா ஒரு 20,000 அந்த மாதிரி கொடுத்தா தான் எங்களுக்கு அது போதுமான அளவுக்கு இருக்கும். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் பகல் நேரங்களில் கோழி இறைச்சி கழிவுகளை வாகனத்தில் ஏற்றுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த காலங்களில் இறைச்சி கடையில் இருந்து கழிவுகள் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இரவு நேரங்களில் கொண்டு செல்லும் நடைமுறையை பின்பற்றிட வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் தனியார் நிலத்தில் வளர்க்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சந்தன மரங்களை சமூக விரோதிகள் வெட்டி கடத்தி செல்வதாக வனக்கல்லூரி பேராசிரியர் வேதனை தெரிவித்துள்ளார். சிறுமலையில் வசித்து வரும் வனக்கல்லூரி பேராசிரியருக்கு சொந்தமான 50 ஏக்கர் விவசாய நிலத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தன மரக்கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளார். அது நன்கு வளர்ந்துள்ள நிலையில் அவற்றை சட்டவிரோதமாக சிலர் கடத்தி செல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து பலமுறை வனத்துறையிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார். வேளாண் கடல் துறையில் இருப்பதால் 25 வருடங்கள் எனக்கு சர்வீஸ் ஆகிட்டது. நானும் ஒரு அரசு அலுவலராக இருப்பதால் நானும் அது முறையாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி வனத்துறைக்கும் சரி போலீஸ் துறைக்கும் சரி நான் தொடர்ந்து தெரிவித்துப்படுத்தி, அதாவது போஸ்டில் எழுதி கம்ப்ளைண்ட்டாகவே நான் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாகவே இதுவரை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்களும் முயற்சிக்கிறார்கள், அப்பொழுது வருகிறார்கள், பார்க்கிறார்கள், செல்கிறார்கள், அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை பிடித்து தண்டிப்பதற்கு வழி இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் போதிய மழை இல்லாததால் குன்னூருக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியோ அணை வறண்டு குளம்போல் காட்சியளிக்கிறது. தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை போதிய அளவில் பெய்யாததால் ரேலியோ அணை நீரின்றி வறண்டுள்ளது. முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் அணை வறண்டுள்ள நிலையில் குடிநீர் பற்றாக்குறையை தடுக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர் கழிவுகளை அகற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள சாக்கடையை தற்காலிக தூய்மை பணியாளர் கையுறை இல்லாமல் வெறும் கைகளால் சுத்தம் செய்தார். இது குறித்து நகராட்சி ஆணையர் அஜிதாவிடம் கேட்டபோது கையுறை இல்லாமல் கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்தது தனக்கு ஏதும் தெரியாது என அலட்சியமாக பதிலளித்தார். விடியா திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் திருச்சியை சேர்ந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் திருவாரூர் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இணைந்து சோதனை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் வைத்திருந்த பைகளை மெட்டல் டிடெக்டர் கொண்டு சோதித்தனர். சாதாரணமாக நடத்தப்பட்ட இந்த சோதனையால் பயணிகள் சிறிது நேரம் பதற்றமடைந்தனர்.
தாராசுரம் காய்கறி மார்க்கெட் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டியை விடியா அரசு மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரத்தில் நேரு அண்ணா காய்கறி மார்க்கெட் வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த 2 குடிநீர் தொட்டிகளை விடியா அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குடிநீர் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் அகற்றப்பட்ட குடிநீர் தொட்டியை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அதே பகுதியில் நிறுவிட விடியா அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் கரிவிருந்து கோலாகலமாக நடைபெற்றது. திருமலை கிராமத்தில் உள்ள மடைக்கருப்பண்ண சுவாமி கோயிலில் இவ்விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட 280 ஆடுகள் பலியிடப்பட்டு பச்சரிசி சாதத்துடன் பிரம்மாண்ட விருந்து தயாரான நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது.